ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய முதன்மையான போக்குவரத்து ரயில்வே துறையானது லாபகரமான துறையா அல்லது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையானே தெரியல. இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த இது வரைக்கும் 14% ரயில்வே கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. இந்த வருஷத்துல விட்டு 2 முறை ஜூலை மாசம் ஒன்று, டிசம்பர் 26ஆம் தேதி ஒன்று. அதாவது 250 கிலோமீட்டருக்கு மேலே 1 பைசா ஆர்டினரிலையும், அது ஏசி கம்பார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தா 2 பைசா ஆகும். பைசா தானே அப்படின்னாலுமே பெட்ரோல் பைசாவில் எடுத்து தான் லிட்டர் 103, 104 வந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா இது எதுக்காக உயர்த்துன்னு கேட்டா உதிரி பாகங்கள் விலை உயர்ச்சி, சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி காரணத்தை அடுக்கிறாங்க. இவங்க சரியா பராமரிக்காத தான் காரணம். ஏன்னா வட இந்தியாவில் வரக்கூடிய மக்கள் யாராவது ஒரு டிக்கெட் எடுத்து வராங்களா? நானே கண் கூட பாக்குறேன். அதாவது பூனே எக்ஸ்பிரஸ் கேரளா திருச்சூர்ல இருந்து சேலம் வரைக்கும் வரக்கூடிய நானே பாக்குறேன். அதுல யாருமே வந்து பார்த்தா டிக்கெட் எடுக்கிறதுல வட இந்திய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிசர்வ்லையும் சரி, அன்ரிசர்வ்லையும் சரி, ரிசர்வ்லையும் சரி அவங்க ஏறிக்கிறானுங்க. வரும்போது பெயிண்ட் டப்பா பெரிய பெருசா கொண்டு வந்து போட்டு உட்காந்துக்கிறானுங்க. அது ரிசர்வ்லேயே வந்து இப்போ வந்து அதே ஒரு தமிழ்நாட்டுக்கு வர யாராவது வந்து டிக்கெட் எடுக்காம இருந்தா விட்டுருவானுங்களா? உயிரோடு விட மாட்டானுங்க. அதை டிடிஆர் அவங்களுக்கு கேட்கறது நார்த் இந்த வட இந்திய மக்களை யாருமே. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தா குஜராத்லேருந்து ராமேஸ்வரம் வந்தாங்க, யாரும் டிக்கெட் எடுக்கல, 200 பேர் அப்படின்ட்டாங்க. கேட்டால் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ 200 பேருக்கு 500 ரூபாய் டிக்கெட் ஆர்டினரி போட்டால் கூட 1 லட்ச ரூபா வந்தது. இப்போ மாசத்துக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது சரியா நீங்கள் கையாளுண்டாவே இன்னைக்கு லாபகரமாக தான் போயிட்டு இருக்கும். யாருக்கும் வந்து டிக்கெட் உயர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நேர்மையாக வந்து டிக்கெட் எடுத்துட்டு போறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் சுமையாக தான் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் அதாவது நீங்களே தான் சொல்றீங்க, ஏதாவது பிரச்சனை தான் ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க. அதுதான் அவங்க பிரச்சனை வந்துச்சு, டிக்கெட் எடுக்கலன்ட்டு கேட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது வடிவேல் சொல்றாங்க, என் பிட்டு எனக்கே போட்டு போறாங்கன்ற, உங்க பிட்டு உங்களுக்கே போட்டு அல்வா கொடுத்துட்டு போயிட்டான். இது வந்து சரியா கையாளாது. இந்த டிக்கெட்டை உயர்வதனால லாபகரமான துறையை மக்கள் மீது செலுத்தக்கூடிய சுமையா அப்படின்றத பிஜேபி மறுபரிசீலனை செய்யணும்.